நாங்க பேப்பரை நாங்க விரைவா நாங்க முடிச்சு கொள்றதுக்கு நாங்க யோசிப்போம். ரைட். பொறுத்த வரைக்கும் நாங்க என்னென்ன விடயங்களை நாங்க செய்யலாம், என்னென்ன விடயங்களுக்கு நாங்க முன்னுரிமை அளிக்கலாம் நாங்க பார்க்கலாம். ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வினாப்பத்திரம். இதுல எல்லா கேள்வியும் இருக்குமான்னு கேட்டா எல்லா கேள்வியும் நான் போடல. இந்த நேரத்துக்குள்ள எங்களுக்கு முடியுமான உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் நான் கொடுக்கறதுக்கு நான் யோசிக்கிறேன். இதுலயும் கூட இப்ப நான் விரும்புற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த கேள்விகளை நாங்க எப்படி இலகுவா அணுகிறோங்கிறத நாங்க இங்க பார்க்கணும். நாங்க பாக்குற நோக்கம் வந்துட்டுன்னா இந்த கேள்விகளை நாங்க எப்படி இலகுவா அணுகிறது. இதுல 41 கேள்விகள் இருக்குது. நாங்க முன்னுரிமை அடிப்படையில அந்த கேள்விகளை நாங்க அனுப்புவோம். நான் நேரடியா அந்த வினாப்பத்திரத்துக்குள்ள போறேன். வகுப்புல நடக்கிற அந்த விடயங்களை நாங்க ஞாபகம் வச்சிருந்து திரும்ப ஒரு தரம் அந்த பேப்பரை நாங்க செஞ்சு பார்க்கல எங்களுக்கு அதிகமான நேரம் மிச்சம் வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதான் இதுல நோக்கம். இப்ப நாங்க என்ன செய்வோம் சொல்லி கேட்டா இந்த வினாப்பத்திரத்துக்குள்ள நாங்க போவோம். பவதானிங்க 1 வரையிலான வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 சொற்கள் தரப்பட்டுள்ளன. சொற்களை ஒரு சீரான ஒழுங்குமுறையில் ஒழுங்குபடுத்தி எழுதுவது 2ஆம் 3ஆம் 4ஆம் இடத்தில் வரும் சொற்களை முறையை காட்டும்படி குறித்து நிற்கும் இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் இருக்கு. இப்ப இங்க நாங்க என்ன செய்வோம் சொன்னா எடுத்த உடனே இது அவ்வளவுக்குமே நாங்க இலக்கம் போடுவோம் ஒரு ஐடியா வரும். முதலாவது ஐடியா அதான் வரும் என்றா இலக்கங்களை போடுவோம். இது முதலாவது, இது 2வது, இது 3வது, இது 4வது இலக்கங்களை போடுவோம். நானும் ஒரு சின்ன ஒரு ஐடியா உண்டு உங்களுக்கு தாரேன். அந்த ஐடியாவை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா இந்த கேள்வியை மிக இலகுவா செய்யலாம். எனக்கு தேவை வந்துட்டு 2, 3, 4. ஆகவே எனக்கு தேவையில்லை யாருன்னு சொன்னா 1, 5 தேவையில்லை. ரைட். இப்ப 1, 5 தேவையில்லைன்னா நான் என்ன முடிவுக்கு வரலாம்ங்கிறத நாங்க பார்ப்போம். அவதானிங்க இப்ப இந்த விஷயத்துல இதான் இதுல ஹைலைட். இங்க நான் முதலாவது ஆள் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சாகணும். யாராவது சொல்லுங்க பாப்போம். யாரு முதலாவது ஆள் இதுல? மரம். மரம். இதுல முதலாவது ஆள் யாரு? மரம். சரியா? ரைட். அப்ப முதலாவது ஆள் மரம்னு சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க. கடைசி ஆள் யாரா இருக்கலாம்? கடைசி ஆள் யாரா இருக்கலாம்? பழம். ரைட். இங்க சி இல்லாத அல்லது இ இல்லாத ஆன்சர் எத்தனை இருக்கு? அவ்வளவுதான் விஷயம். சி இல்லாத இ இல்லாத ஆன்சர் பார்ப்போம். இ இல்லாத ஆன்சர் எத்தனை இருக்கு? இது வராது, இது வராது, இது வராது. அப்ப ஆன்சர் என்ன? நான் ஒழுங்குபடுத்தினா நான் ஒழுங்குபடுத்தல. முதலாவது நான் என்னத்தை அடையாளப்படுத்துறேன்? நான் முதலாவது அடையாளப்படுத்துறேன் அல்லது கடைசி அடையாளப்படுத்துறேன். முதலாவது கடைசியை நாங்க லேசா அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. மத்ததுக்குள்ள எங்களுக்கு குழப்பம் இருக்கும் போது மரத்துல ஆரம்பிச்சு என்னத்துல முடியுதுன்னா பழத்துல முடிஞ்சிருக்குது இந்த விஷயம். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த 2, 3, 4 நான் அடையாளப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யலாம்னு சொல்லிக்கிட்டா 1 அல்லது 5 நான் இல்லாமக்கி ஆன்சர் எடுத்துக்கிறேன். இந்த ஆன்சர்ல ஏதாவது உங்களுக்கு மாற்றம் இருந்தா நீங்க கழிக்கலாம். 2வது கேள்வி இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். பாப்போம். நூல், சொல், எழுத்து, பந்தி, வாக்கியம். அப்ப இதுல நான் எப்பவுமே முதலாவது நான் அடையாளப்படுத்துவேன் சொன்னா எழுத்துங்கிறத அடையாளப்படுத்திடுவேன். எழுத்து இல்லாத ஆன்சர். முதலாவது நூல் வராது, கடைசிதான் நூல் வருமே. எழுத்துதான் முதலாவது எழுத்து வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? சொல். அதுக்கப்புறம் என்ன வரும்போது வாக்கியம், பந்தி, நூல். ஆன்சர் சரியா? முதலாவது கேள்வி. அப்ப பூ, பிஞ்சு, காய், பழம், மரம் வராதா? முதலாவது பூ, பிஞ்சு, காய், பழம், மரம் வராதா? பூ, பிஞ்சு, காய், பழம், மரம். இல்ல மரத்தில இருந்து தானே மத்ததெல்லாம் வருது. முதலாவது மரம் தானே அடிப்படை. மரத்துல இருந்து தானே பூ வரணும். நீங்க ஆரம்பம் என்ன? பூ வாரத்துக்கு என்ன தேவை எங்களுக்கு? நீங்க ஒரு விஷயம் ஒண்ணு யோசிங்க. ஆரம்பம் என்ன இருந்தா தான் பூ வரும்? மரம் இருந்தா தான் பூ வரும். ஆரம்பம் மரம் வரணும். இப்ப நீங்க சொல்றதப்படி பார்த்தா 2வது கேள்வியில இருந்தா நீங்க முதலாவது கேள்விக்கு வாரீங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் நூலை உருவாக்குறாங்க. நூல் கடைசியில வரணும். அப்ப அதே மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க மரத்தை உருவாக்குறாங்கன்னு நாங்க யோசிக்கல. மரத்துல இருந்துதானே அவங்க எல்லாரும் வராங்க. ஓகே, நல்ல டவுட்டா? நல்ல டவுட். ஓகே, ரைட். இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு விரைவா போறேன். இதுல உண்மையாவே இந்த கேள்வி உண்மையா உங்களுக்கு விளங்கியில நான் விளங்கப்படுத்துற முறை விளங்கியிலன்னா இன்னொரு தரம் விளங்கப்படுத்த தயாராகிறேன். ஆனா என்னன்னா உண்மையாவே இப்ப நானும் இதை நான் உங்களுக்கு மெல்ல மெல்ல சொல்லி தார கேள்வி இல்ல இது. இதுல நீங்க அந்த ஸ்பீட பிடிக்கணும். அந்த விரைவு தன்மை எங்களுக்கு இருக்குமாக இருந்தா நாங்க இதால இலகுவா நாங்க அணைச்சிட்டு கொண்டு போகலாம். 3வது கேள்விக்குள்ள நான் வாரன். ஒன்று, எல்லாம்,
அநேகம், ஒன்றுமில்லை, சில. அப்ப இதுல முதலாவது வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எது? ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. வெரி குட். யார் அது? ஒன்றுமில்லை. அப்ப ஒன்றுமில்லை இல்லாத ஆன்சர் என்னென்ன இருக்குது? 2 ஆன்சர் இருக்கு. இது ரெண்டும் வராது. அப்ப கடைசியில வர வேண்டியது என்ன? எல்லாம் கடைசியில வர்றது என்னையா இருக்கலாம் சொல்லிட்டா எல்லாம். அப்ப எல்லாத்தையும் நாங்க வெட்டுவோம். எல்லாமே தான். அல்லது நீங்க கடைசி மட்டும் வச்சு இந்த கேள்விக்கு ஸ்லேஸா ஆன்சர் எடுக்கலாம். கடைசியில வாரால் எல்லாம், எல்லாம் இல்லாத ஆன்சர். இரண்டாவது விடை தான் சரி சார். எஸ், அதை நான் வட்ட போட்டுக்கிறேன். இந்த முறை உங்களுக்கு ஓகேயான்னு பாருங்க பிள்ளைகள். என்னன்னா உண்மையா நாங்க நிறைய முறைகளை நாங்க செய்யலாம். இப்ப நாங்க அதை செய்யற முறை உங்களுக்கு பொருத்தமா இருக்கா, லேசா இருக்காங்கிறத மட்டும் பாருங்க. போறோம். ஆடு, ஓடு, ஏடு, எடு, ஊடு என்று இருக்குது. அப்ப இதுல இது என்ன பேஸ் பண்ணிருக்கீங்கன்னா அல்பாபெட், அதாவது எங்கட தமிழ் நெடுங்கணக்க உயிரெழுத்துக்களை மையப்படுத்தி இருக்குது. உயிரெழுத்துக்களை முதலாவது வர வேண்டியால் யாருன்னு சொன்னா யாரா இருக்கணும்? முதலாவது வர வேண்டியால் ஆடு. ஆடு இல்லாத ஆன்சர் எங்களுக்கு லேஸ் இன்னும் தேவையில்லை. ஆன்சர் வந்துட்டு மத்தது ஒன்னையும் பார்க்கலையே. ரைட். அடுத்த கேள்வி, நூல், பருத்தி, துணி, பஞ்சு, சட்டை. அப்ப உண்மையாவே இதுல எங்களுக்கு பார்த்த உடனே எங்களுக்கு வார விஷயம் என்னன்னா முதலாவது யாரா இருக்கணும்? பருத்தி. பருத்தி. அப்ப போயிட்டு வருவோமாங்க. எங்களுக்கு ஆன்சர் கிளிக் ஆகாதான்னு பாப்போம். இவர் வரமாட்டாரு, இவர் வரமாட்டாரு, இவர் வரமாட்டாரு. இதுக்கு நாங்க அதிகளவான நேரம் எடுக்கணுமா? இப்படி நாங்க அணுகிறதுக்கு நாங்க அதிகளவான நேரம் எடுக்கக்கூடிய தேவை வருமா? இல்ல, நிச்சயமா எங்களுக்கு அதிகளவான அப்படி நேரம் எடுக்க வேண்டிய தேவை வராது. ரைட். அப்ப நாங்க விரைவா இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நாங்க கேட்டு நாங்க அடுத்த கேள்விக்கு நடக்கும். இந்த கேள்வியை அணுகிறதுல நான் இதுக்காக தான் நான் உங்களுக்கு குரூப்ல மெசேஜ் போட்டேன். என்னதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஒரு தடவை நீங்க உங்களோட செல்ஃபா செஞ்சு பாருங்க. நான் இப்படி எல்லாம் ஐடியா எடுத்தேன், இப்படி எல்லாம் நான் செஞ்சு பார்த்தேன், இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், அப்படி ஒரு மைண்ட்ல இருக்கக்குள்ள இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு 100% கிளிக் ஆகும். ரைட். இது ஐடியா ஓகே, இது எனக்கு நேரம் எடுக்காதுங்கிற விஷயத்த நாங்க பாருங்க. ரைட். அப்ப நான் நேரடியா நான் அடுத்த கேள்விக்குள்ள நான் போக விரும்புறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும்னா மெசேஜ்ல போடுங்க. நான் வந்துட்டு அப்படி உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நாங்க மேலதிகமான நேரம் எடுத்து நாங்க அதை செய்யலாம். நான் அடுத்த மிக முக்கியமான பகுதிக்குள்ள நான் வர விரும்புறேன். இன்னொரு கேள்வி, இந்த கேள்வி ராசி குறியீட்டு கேள்விக்குள்ள முக்கியமா தெரிவு செஞ்சு நாங்க செய்ய பழகிக் கொள்வோம். பொருத்தமான கேள்விகளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முதல் தலைப்புகளுக்குள்ள கேள்விகள் வரக்குள்ள அந்த கேள்விகளை நாங்க செய்யறதுக்கு நாங்க யோசிக்கலாம். அப்ப இன்னும் எங்களுக்கு இலகுவா ஐடியாக்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். 15 தொடக்கம் 19 வரையான வினாக்களை நான் இந்த இடைவெளிகளை நான் பயன்படுத்திக் கொள்றேன் எழுதுறதுக்கு. 15 தொடக்கம் 19 வரையுள்ள வினாக்கள் கீழே தரப்பட்டுள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டது. தரப்பட்டுள்ள ஆங்கில சொற்களில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் 1 தொடக்கம் 9 வரையில் உள்ள முழு எண் பெருமானம் ஒன்று வழங்கப்பட்டது. ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை என்ன செய்தாண்டா சொல்லுடன் தரப்பட்டுள்ளது. தரவு சொல். ரைட். இப்ப எனக்கு நான் இப்ப இப்படி தரவு இருக்குது, இப்ப இதெல்லாம் நான் பார்த்து அனலைஸ் பண்ணி இதுக்குள்ள ஏதாவது எடுக்கலாமா என்று நாங்க யோசிக்கிறது. நான் இந்த இடத்துல நேரடியான கேள்விக்குள்ள போறேன். எஸ் எழுத்திற்கு எண் எழுத்துக்குரிய எண் பெருமானம் யாதுங்கிறது கேள்வி. அப்ப எஸ் சம்பந்தப்பட்ட விடயங்களை நான் பார்த்துட்டு வரல. எஸ் நிறைய இருக்குது. அப்ப இங்க ஒரு பாருங்க, இங்க ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. தேர்ட்ல வர ஐடியா தான் ஸ்ட்ரீட் ஒரு சொல்லி இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஒரு சொல்லி இருக்குது, மேல ஒரு சொல்லி இருக்குது, ஏட் ஒரு சொல்லி இருக்குது. இந்த ஏட் சொல்ல எப்படியும் எழுதலாம்டா ஈட்டுண்டும் எழுதலாம். யாராவது ஐடியா எடுத்தாக்க இந்த ஏட்டு சொல்ல எப்படி எழுதலாம்டா ஈட்டுண்டும் எழுதலாம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இங்க சீட் இருக்குது, இந்த ஏட்டு சொல்ல மாறி போட்டோம்னா ஈட்டுண்டும் எழுதலாம். ஈக்கும் ஏடி இஏடின்னு எழுதலாம். அப்ப எப்பவுமே நீங்க ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த 14ங்கிற ஆள் எப்படி வந்தன்னு கேட்டா எஸ் சக ஈ சக ஏ சக டி. அப்ப அது சேர்ந்துதான் என்ன வந்திருக்குன்னா 14 வந்திருக்கு. இதுதான் நாங்க முதலாவது நாங்க அறிஞ்சு கொள்ள வேண்டிய விடை. இந்த விஷயத்த நாங்க முதலாவது நாங்க அறிஞ்சு கொள்ளணும் என்னன்னு சொன்னா நான் சொல்றேன் இதை. இப்ப 14. அப்ப எனக்கு ஈட்டுங்கிற ஆளுக்கு உரிய தரவு தந்திருக்குன்னா 12. என்னன்னு கேட்டா 14 - 12 2.
இது என்னன்னா இப்ப நான் இந்த ஐடியா கூட தர தேவையில்லை பிள்ளைகள். உங்களுக்கு என்னன்னு சொன்னா நீங்க பார்த்த உடனே ஆன்சர் எடுப்பீங்க. இது நாங்க எங்களுக்கு மேம்படுத்த வேண்டிய பகுதியில உள்ள ஆக்கள் எல்லாரும் இதை விளங்கிக் கொள்ளணும்ன்றதுக்காக இந்த விஷயங்கள் கூட செஞ்சுக்குவாரு. இதை கூட நாங்க செய்ய மாட்டோம். ஐடியா உள்ளாங்க என்ன செய்வோம்டா எஸ் சமன் அப்ப சீட்டுக்கு வீட்டுக்கும் இடையில 2 வித்தியாசம் 2. அடுத்தது நாங்க இதுக்குள்ள வருவோம். எல்லுக்கு வருவோம். எல்லுக்கு இன்னொரு ஐடியாவும் எடுக்கும். எல் இருக்குதுன்னா எல் இருக்கிற பகுதியில நாங்க தேடி பிடிக்கிறோம். லீஸ்ட் ஒரு சொல்லி இருக்கு. எல்லாம் மட்டும் விட்டு போட்டு பாப்பீங்க. ஈஸ்ட்ங்கிற சொல்லி இருக்கு. இந்த ஈஸ்ட்ங்கிற சொல்லுக்கு யார பொருத்தமா இருக்காருன்னு சீட்டுங்கிற சொல்லக்கூடிய எழுத்துக்களும் ஈஸ்ட்ங்கிற சொல்லக்கூடிய எழுத்துக்களும் உண்டு. ஆகவே அப்ப சீட்டு இந்த இடத்துல 14 போட்டோம்னு சொன்னா எல் சமன் 3 உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். எல் சக ஈ சக ஏ சக எஸ் சக டி சமன் 17. அப்ப இங்க என்ன வரப்போகுதுன்னா சீட்டுக்குரிய சொல் வந்துட்டு சி சக ஈ சக ஏ சக டி சமன் 14. இப்ப நான் என்ன இதை வெட்டுறேன். எஸ்ஐயும் எஸ்ஐயும் வெட்டுறேன், இயையும் இயையும் வெட்டுறேன், ஏயும் ஏயும் வெட்டுறேன், டியையும் டியையும் வெட்டுறேன். எல்லாம் இல்லாம அப்ப எல் சமன் என்னையா இருக்கணும் சொல்றேன். என்னையா இருக்கணுமா? கேள்விக்குள்ள போறேன் பாருங்க. ஆர் என்ற எழுத்துக்குரிய பெருமானம் யாதுங்கிறது கேள்வி. அப்ப ஆர் இருக்கிற எழுத்துக்களை நான் தேடி கண்டுபிடிக்கக்குள்ள எனக்கு ஒரு ஆர் இருக்கிற டியர்ங்கிற சொல்ல வரைக்கும் ஆரை எடுக்கிறேன். ஆரை மட்டும் விட்டு போட்டு நான் பாக்குறேன். மத்தத்தை பாக்குறேன். டி இந்த டி யாருக்கு பொருத்தமான சொல்லுங்க. ஒரு டேர்முக்கு பொருத்தமான யாருக்கு? வெரி குட். ஏட்டுக்கு பொருத்தமான. இனி நான் செய்ய தேவையில்ல. அப்ப அந்த டீக்கு பதிலா அந்த ஏட்டுக்குரிய பெருமானத்தை போட்டேன். ஆறு என்ன வருவார்? வெரி குட். அடுத்தது ஈ என்ற எழுத்துக்குரிய பெருமானம் யாதுங்கிறது கேள்வி இருக்கு. அப்ப ஈ இருக்கிறதுக்குள்ள நான் தேடி பிடிக்கக்குள்ள ஈ நிறைய இடத்து இருக்குது. அதுலயும் பாருங்க இந்த ஈ எனக்கு பொருத்தம். இந்த ஈ எனக்கு செட் ஆறாரு. எப்படின்னா நீங்க ஈய மட்டும் விட்டு விட்டு பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற ஆட்கள் யாருக்கு பொருத்தமா இருக்காங்க? யாருக்கு ஈக்குவலா இருக்காரு? மிச்சம் இருக்கிறேன். ஈய விட்டு மிச்சம் இருக்கிறா. அப்ப சீட்டை தூக்கி போட்டு இதுல போட்டீங்கன்னா அந்த சீட்டுக்குரிய பெருமானம் 14. அப்ப ஈ என்னையா இருக்கும்? திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துறேன். உங்களோட வெளிமூல குறைச்சு கொள்ளுங்க. இப்ப ஈ என்றதை பார்த்தேன். இப்ப பிங்கிற சொல்லி இருக்குது. அப்ப பிங்கிற ஆள் எங்க இருக்காருங்கிறத நாங்க தேடி கண்டுபிடிப்போம். இந்த சூப்பர் என்ற இடத்துல பி இருக்குது. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த சூப்பர்ல இருக்கிற பி 2ஐயும் விட்டு போட்டு மிச்சம் பத்த பாக்குறேன். என்னத்துக்கு ஈக்குவலா இருக்காருன்னா அவரு இந்த பக்கத்துல இருக்கிற சொல்லுக்கு ஈக்குவலா இருக்காரா இல்லையா? RESU அல்லது RUSE இந்த ருஸ்ங்கிற அந்த சொல்லுக்கு ஈக்குவல் ஆகிக்கிறேன். அப்ப ருஸ்ங்கிற சொல்ல நான் அப்ப இந்த கேள்வியை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவா நான் இதுல எழுதி காட்டுறேன். SUPPE+R சமன் என்ன வரப்போகுதுன்னா 30. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதுல R+U+S+E சமன் என்ன வரப்போறாருன்னா 22. அப்ப நான் என்ன செய்யறேன்டா இதுல இந்த ஆரையும் வெட்டுறேன். இந்த யூஐயும் வெட்டி வர்றேன். இந்த எஸ்ஐயும் இல்லாம இயையும் இல்லாம. இப்ப மிச்சம் எனக்கு வரப்போறாருன்னா 2 பி சமன் என்ன வரப்போறாருன்னா 8 வரப்போறாரு. அப்ப பி சமன் என்ன வரப்போறாருன்னா என்ன வருவார்? பி 4. ஓகே. இந்த கேள்வியில ஏதாவது உங்களுக்கு சேலஞ்ச்? இதுக்கு முன்னுக்கு சேலஞ்ச் இந்த சரி இப்ப நல்ல கிளியர். ஓகே வெரி குட். அதான் நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் அதான். இப்ப இதுல தட்டி விட்டா போதும் நான் சொன்ன விஷயமும் அதான். நீங்க எல்லாருமே செய்யக்கூடிய ஆட்கள். இதுல ஒரு சின்ன சின்ன மேம்படுத்தல்கள் மட்டும் செஞ்சாலே நாங்க என்ன செய்யலாம் பெர்ஃபெக்டா நாங்க ஆன்சர் எடுக்கலாம். நாங்க விரைவா அடுத்த கேள்விக்குள்ள போவோம். கொஞ்சம் விரைவா இருப்பேன். யாராவது அப்படி ஆக கூட ஸ்பீடா இருந்தேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்கன்னா நிப்பாட்டுங்க. நீங்க சொல்லுங்க. நான் வந்துட்டு இந்த டைமை நான் எடுத்துக்கொள்வேன்.